காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் நடுவிலே ஒரு அழகான இரும்பு கோட்டை அமைத்திருக்கின்றேன். அதை சுற்றி அக்கினை எரிவைத்திருக்கின்றேன். நாம் இருவரும் அது உள்ளே சென்று இருந்தால் உனக்கு மரணமே ஏற்படாது ராஜா, மரணமே ஏற்படாது. பிள்ளை எப்படியாகிலும் காப்பாற்றிய தீர வேண்டும் என்று ஒரு உன்னத நோக்கத்தில் அழைத்து வந்து விட்டாய் நடுக்கடலுக்கு. ராஜா, வாழ்க்கையை நம்பிக்கை என்ற ஆட்சியில் தான் சொல்கிறது என்று சொல்வார்கள். அப்பா, தன்னுடைய மகனை இழப்பதற்கு எந்த தந்தைதான் முன்வருவார்கள்? அப்பா, விதியை வெல்வதற்கு வேத நாயகர்களாலே முடியுது என்று சொல்வார்கள். நான் மட்டும் விதிவிலக்கா? அப்பா, இன்று போக நாளை சனிக்கிழமை 8 மணிக்கு நான் செத்து தொலைநையும் தலையில எதிர்த்து ஏன் பார்க்க முடியும்ப்பா? இந்த பாவம் போட்டு செல்வம் நான் மாற வெடி வெடி எழுதிருந்தேன். யாரப்பா தேற்றுவரில்லையப்பா. அவரவர் செய்த ஊழ்வனை அவரவர் அனுபவித்து தீர்வணும் என்று சொல்லுவார். என் தலை எழுதி யாராலப்பா மாற்ற முடியும்? நான் இறப்பதற்கு கவலை கொள்ளவில்லையப்பா. எழக்கூடாது ராஜா. என்னப்பா? ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு தாம்பத்திய உறவு என்று சொல்லுவார்கள்.
வாழ்க்கையில இருவர் இன்பற்று இருக்கக்கூடிய நிகழ்வு எதற்காக? நாம் இருவர் சேர வேண்டும், சேர்ந்த பிறகு அதனால் ஒரு வாழ செல்வம் பிறக்க வேண்டும் என்பதற்கு எதற்காக? நான் இறந்த பிறகு கடைசி நேரத்திலே நாம் இருவருக்கு ஈமக்கடனை செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்களே ஒரு கணவன் மனைவி. ராஜா வாங்கி பெற்றேன், வர வாங்கி பெற்றேன் என்று அடிக்கடி என்னை வர வாங்கி பெற்றேன். எந்த பயனையும் பாடி அனுபவிச்சேன். எனக்கு கொண்டு போடணுமா? சோமனி அந்த துர்பாகியத்தை உனக்கு ஆண்டவன் கொடுத்துட்டானே. சோமனி சோமனி அழக்கூடாது ராஜா. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த மதியால் உன்னுடைய விதியை நான் வெல்லப் போகிறேன் ராஜா. உண்மைதான். உனக்காக இரவு முழுக்க கண்விழித்து காவல் புரிந்து உன்னுடைய உயிரை காப்பாற்றியே தீருவேன் ராஜா. ராஜா நீ இல்லாத நீ இல்ல
போகிறது. கோட்டைக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். பொழுது விடிந்த உடனே 8:45 மணிக்கு மேல் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம் ராஜா. உன்னுடைய விதியானது முடிந்துவிட்டது. நாம் இறக்கப் போகிறோம் என்று அழாத என் ஆரோக்கிய சோதரா எனக்கு ஆறுதல் படுத்தலாம். ஆனால் விதியை வெல்வதற்கு எவராலும் முடியாது என்று சொல்லும் வகையில் அருமைக்குரியவர் காலம் சென்ற ஆறுமுகம் ஐயா அவருடைய சிறிய ராஜவேல் ஐயா அவர்கள் எனக்காக அழாதே, விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒரு மொழியான இருக்குது, ஒரு வாடிக்கை சொல் இருக்கிறது. அவ்வகையிலே ஒருவேளை உனக்கு நன்மை கிட்டும் என்று எனக்கு ஆறுதல் வார்த்தை சொன்ன ஐயா, என் தந்தைக்கு நிகரான வயதில் மூத்தவர்